இப்படி அங்கங்கே ஓடாத குழந்தை, ஆடாத குழந்தை, சாப்பிடலையே, உண்ணலையே, உண்ணாமல் இருக்கும், உறங்காமல் இருக்கக்கூடிய குழந்தை. இந்த குழந்தை எங்கே போயிடுதுன்னு தேடிட்டு இருக்கா. அவள் அம்மா அப்பா குழந்தைய காணலை. அப்படியே ஒரு பிரதட்சணம் வந்து பார்த்தா புளிய மரத்து அடியில் பத்மாசனம் போட்டுட்டு உட்காண்டிருக்கு சுவாமி நம்மாழ்வார். அவர் அப்புறம் அங்கேயே அசரீரி வாக்கு அங்கேயே விட்டுடணும்னா அவதார புருஷன் அந்த குழந்தை. நம்மாழ்வாருக்கு மாத்திரம்தான் ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளும் தன்னுடைய திருமேனியை காண்பிச்சு பாட்டை வாங்கிட்டு போகிறா பாசுரத்தை. ஒவ்வொருத்தரும் மற்ற ஆழ்வார்கள்லாம் ஒவ்வொரு திவ்யதேசமும் போய் 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 பாடினா. நம்மாழ்வாருக்கு இருக்கிற இடத்துலேருந்தே வந்து அவ முகத்தக்க வரிசையில் நிற்கிற மாதிரி நின்று நான் இந்த திவ்யதேசம், நான் இந்த திவ்யதேசம் அப்படின்னு சொல்லி அவள் வாங்கிக்கிறா. அவர் பார்த்த உடனே பெருமாள் சொல்கிறார், இந்த மாதிரி ஒவ்வொரு திவ்யதேசமாக சொல்லி மங்களாசாசனம் பண்ணி அனுப்புகிறார். அப்படிப்பட்டதான சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை பெருமாள்லாம் கொண்டாடுறாரு. அதான் ரங்கநாதன் கேட்டாராம் கம்பர் இடத்துல, நம்முடைய சடகோபனை பாடினீரோ, சடகோபனை பாட வேண்டாமா, நீ இவ்வளவு எழுதியிருக்கிறேன். அப்புறம் தான் சடகோபர் அந்தாதின்னு ஒரு அந்தாதி எழுதுறார் கம்பநாட்டாழ்வார். அதுக்கு பிறகுதான் அந்த 4 கால் மண்டபத்தில், தாயாசு நதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 கால் மண்டபத்தில் ஆச்சரியமாக கம்பராமாயணத்தை பூர்த்தியாக வாசித்து காண்பிச்சார். நம்பெருமாள் திருச்செவி சாத்தினார். தாயார் திருவுள்ளம் பற்றினா எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய இடம் இல்லையா அது, அந்த இடத்துல திருவுள்ளம் பற்றினார். அதில் ராமாயணத்தில் ஒரு கட்டத்தில் சுக்ரீவனை ராமபிரான் கோச்சிக்கிறார். சுக்ரீவா, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? விபீஷணன் வந்து நிற்கிறான், விபீஷனுக்கு நீ அபயம் கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்கிறியே, உங்களுடைய பலத்தை நினச்சிட்டு தான் நான் இங்கே சீதையை வந்து கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, உங்கள் பலத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் நினச்சேன்னா என்னுடைய நகத்தினால கிழிச்சு போட்டுருவேன் இந்த ராவணனை. ஒரு க்ஷணம் ஆகாது எனக்கு. அதனால் இச்சன் ஹரி கணேஸ்வரா, நான் நினச்சேன்னா அந்த காரியத்தை பண்ணுவேன்னு பகவானாக இருந்து பேசுகிறானோ. பகவானாக இருந்து பேசக்கூடியதான கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தை அவன் கம்பநாட்டாழ்வான் அனுபவிக்கும் பொழுது இரணியன் வதைப்படலம், நரசிம்மன் பூர்வ அவதாரம் ஞாபகம் வந்துடுத்தான் பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி இரணியன் வதைப்படலம் அப்படிங்கிறத அங்கே புகுத்துறான். அது சத்தியந்தான்னு சொல்கிற மாதிரி அந்த தூணிலிருந்து ஸ்தம்பத்திலேருந்து விழுந்து வந்த நரசிம்மன் இல்லையா, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன்னே ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம். ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்தார் இல்லையா, சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். அப்படி யாரடா நீ, என்ன யார் அப்படின்னு கேட்டுருக்க அந்த கட்டத்தை அனுபவிக்கிறார் கம்பநாட்டாழ்வான். அனுபவிக்கும் பொழுது தூண்ல இருக்கியார், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று அப்படின்னு இந்த குழந்தை சொல்கிறானாம். பிரகலாதன் சொல்கிறானாம், என்ன நீ கொல்லணும்னு நினைக்கிற, கொன்னுடுவேன்னு சொன்னேன். இப்போ இத்தனை நாளாக கொல்லணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணியே உன்னால் கொல்ல முடிஞ்சுதா? அதனால் என்ன நீ கொல்ல முடியாது. என்னை பகவான் நாராயணன் காப்பாற்றிடுவான். ஆனால் நான் சொன்ன அந்த பரம்பொருள், அந்த ஸ்ரீஹரி இந்த தூண்லேருந்து வெளியில் வரலையானா நான் அவனுடைய தாசன் அல்லங்கிறான் பிரகலாதன். அதுதான் பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஒரு தாசனை, ஒரு பக்தனை இழந்துடுவோமோன்னு பெருமாளுக்கு பயம் வந்துடுது. அதுதான் தானவ சிசு, ஒரு ராட்சச, ஒரு அசுர குழந்தையானாலும் அவனுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு பெருமாள் ஓடி வரானோ. சுவாமி தேசிகன் எழுதுறார், பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய, தானவ சிசுவான அவனை பரிபாலனம் பண்ணுறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுறானோ. அவனுடைய சத்தியத்தை நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக அந்த தூண்லேருந்து வெளியில் வந்தான். வெளியில் வந்து நசை திறந்து இலங்க பொங்கி அப்படின்னு அங்கே வெளியில் வந்து சிரிச்சானாம். யாரடா சிரிக்கிறது? சிரித்தது செங்கட்சியம். அந்த சிரித்ததுன்னு பெருமாள் சிரிச்சான்னு சொன்ன உடனே அங்கே சிரிச்சானாம். அந்த மேட்டேஷிங்கர் கோயில் இருக்கு இல்லையா, கம்பநாட்டு ஆழ்வா அந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் மேட்டு ஐஷிங்கர்னு சொல்கிறது. அந்த ஐஷிங்கரான அந்த சிங்க பெருமாள் ஹா 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 ஹான்னு சிரிச்சானாம். சிரித்த உடனே இது சத்தியம்ங்கிறது ஆச்சு. பெருமாளே பிரத்யட்சம் ஆயிட்டாரு. இன்னொரு விஷயம், கம்பநாட்டு ஆழ்வானுக்கு நிருசிம்மன் தான் ஆராத்திய தேவதை. அதனால் அந்த நிருசிம்மன உபாசனை உண்டு கம்பநாட்டு ஆழ்வானுக்கு. இந்த இடத்துல பரிபூர்ணமாக பூர்ண அனுபவத்தோடு சொன்ன உடனே அந்த மேட்டு ஐஷிங்கர் சிரிக்கவும் அப்படியே எல்லாரும் அதிர்ந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அன்னிலேருந்து இன்னி பரியந்தம்
அந்த பெருமாளுக்கு சொத விக்கிரகம் நினைக்காதபடிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி ஆராதனை தலிகமிச்சு பண்ணுறா. பார்த்தேன்னாலே தெரியும், கீழேந்து பார்த்தாலே படியேறி சேவிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த சொதையில் பார்த்தா வஸ்திரம் சாத்தியிருப்பாள். அவர் மேட்டை சிங்கர், காட்டை சிங்கர் அங்கே இருக்கார். சிங்கப்பெருமாள் அப்படின்னு அந்த பக்கம் இருக்கார். அவர் இந்த ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றுறதுக்காக காட்டை சிங்கர், இவர் மேட்டை சிங்கர். இன்னொருத்தர் காவேரி பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கார், ஆற்றழை சிங்கர்னு. அவள்லாம் சிங்கப்பெருமாள் தான் நம்மளை காப்பாற்றுறா. அப்படிப்பட்டதான அந்த சிங்கப்பெருமாள் சத்தியம் பண்ணாராம், இது வாஸ்தவந்தான்னு. பெருமாள் அவருடைய திவ்யமான அனுகிரகத்தில் கம்பன் அரங்கேற்றிய மண்டபம்னு போட்டிருக்கும். அதனால் அப்படிப்பட்டதான கம்பநாட்டு ஆழ்வான் பண்ணினதான ஒரு ஒரு அருளி இந்த பாசுரங்களில் இந்த நாகபாச படலம்ங்கிறது அவ்வளோ விசேஷமாக. அப்படி ஒரு கருட பகவான் வந்த உடனே இந்த நாகபாச படலமானது தானே அதெல்லாம் தானே விட்டுடுத்து, எல்லாம் விட்டுடுத்து. ஆச்சரியமாக விட்ட உடனே அங்கேருந்து பெருமாள் கண்ணை முடித்து பார்க்கிறார். கண் முடித்து பார்க்குறார். பெருமாள் எழுந்த உடனே இளைய பெருமாள் எழுந்துவிட்டார். சைன்யங்கள்லாம் மறுபடியும் எல்லாரும் ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பெருமாளும் இளைய பெருமாள் எழுந்து விட்டதுனால சந்தோஷம் எல்லாருக்கும், வானராதிகளுக்கெல்லாம். உடனே ராவணன் என்ன பண்ணுறான், ராவணன்ட்ட இந்திரஜித்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் நாகபாசம் போட்டு வீசிட்டேன், ராமலக்ஷ்மணன் 2 பேருமே இல்லை மறிச்சுட்டான்னு தகவல் கொடுத்துருக்கான், பொய் தகவல் கொடுத்துருக்கான். ராவணன் கேட்டான், என்னடா மறுபடியும் வானராதிகள்லாம் கூசப்படுறாளேடா. ஜெயத் ஜதிபலோ ராமஹா லக்ஷ்மணச்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேணாபி பாலிதஹா ஜெயதி அதிபலோ ராமஹா. எங்க ராமனுக்கு வெற்றி, எங்க இளைய பெருமாளுக்கு வெற்றி, எங்க சுக்ரீவனுக்கு வெற்றி அப்படின்னு கோஷம் போடுறாளே, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளே. அவனை நீ